ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரவும். ஆம் கதாவே, உம்முடைய புதிய உடன்படிக்கையை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறவும். கதாவே, நீர் ஏற்படுத்தின இந்த மகத்தான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அறிந்த தேவன். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டு இந்த பந்தியிலே கலந்து கொண்ட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்கள் யாவரையும் தகுதிப்படுத்துகிறதாயிருக்கிறபடினால் உம்முடைய வார்த்தையினால் எங்களை தகுதிப்படுத்தி கதாவே, இந்த வேளையிலே நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களோடு பேச போற உம்முடைய மகத்தான இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து கதாவே, பெறத்தில் இருந்து நீர் எங்களுக்கு கொடுக்காவிட்டால் நாங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்தபடினால் பெறத்திலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்து கதாவே, இந்த வேளையிலே ஆவிக்குரிய மன்னாவையும் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாங்கள் பருகி இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது உம்முடைய கிருபைக்குள்ளாக கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும். இந்த சூழல்கள் யாவையும் ஆசீர்வதியும். பலவீனமாயிருக்கிற ஒரு ஆத்மாவையும் நீர் பலப்படுத்தி கதாவே, உம்முடைய ஆவி ஒன்றே எங்கள் யாவரையும் பலப்படுத்துறதா இருக்கிறபடினால் நீர் இடைப்பட்டு கதாவே, நீர் பேசும்படியாக உம்முடைய சமூகத்திலே கதாவே நாங்கள் எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போற வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் யாவரும் நின்ற வண்ணமாகவே நாங்கள் 3 வேத பகுதிகளை நாங்கள் வாசிக்க போகிறோம். முதலாவதாக எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் யோவான் 13:15 நாங்கள் வாசிக்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 8:5, 1 கொரிந்தியர் 11:22, அடுத்ததாக யோவான் 13:15. இப்பொழுது நாங்கள் எபிரேயர் 8:5 நாங்கள் வாசிப்போம். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அந்த மேல் பகுதியை மட்டும் வாசிங்கள். ஆமென். அடுத்ததாக யோவான் 13:15 நாங்கள் வாசிப்போம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான பொழுதிலே கர்த்தர் தாமே வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவங்க யாவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விழிப்போடு கேட்டு இந்த ராப்போஜனத்திலே கலந்துபடியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே நாங்கள் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5 சொல்லப்பட்ட வண்ணமாக அதிலே ஒரு தலையங்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன்.
சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. ஆமென். ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது. அந்த வண்ணமாக இன்றைக்கு அவருடைய ராப்போஜனத்தை நாங்கள் ஆராதிக்க போறோம், அனுசரிக்க போகிறோம். அதை பெற்றுக்கொள்ளுகிற நாங்கள் அவருடைய சாயலுக்கும் அவருடைய அந்த ஒழுங்குக்கும் அங்கே ஏற்றதாக அது இருக்கிறதா என்பதை ஆவிக்குரிய காரியத்திலே நாங்கள் பார்க்க போறோம். ஆமென். எப்பயுமே தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே அங்கே இயேசு கிறிஸ்துக்கு அது ஒத்ததாக இருக்கிறது. ஆமென். எந்த காரியமும் உலக மனிதர்கள் எங்களை பார்த்து தவறுதலாக அல்லது அங்கே அறியாமல் அங்கே பேசுவார்கள். ஆனால் நாங்கள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் எழுதப்பட்ட வண்ணமாகவே நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு போதிக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16 இல்லாட்டி 17 எடுங்க, வாசிங்க. 2:17 நினைக்கிறேன். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். அவைகள் என்னையா? வருங்காலத்துக்கு நிழலாயிருக்கிறது. அதெல்லாம் யாருடையதான்? கிறிஸ்துவை பற்றியது. ஆமென். பாருங்கள், அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். மேல வாசிச்சு பார்க்கிற வேளையில 16 வாசிக்கு பார்க்கிற வேளையில், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. என்னையாமா? மாத பிறப்பு, ஓய்வு நாள் என, பண்டிகை என, போஜன பலி என, போஜனத்தையும் அந்த பானத்தையும் குறித்து யாரும் என்ன செய்யாதிருப்பானா? குற்றம் படுத்த. ஏண்டா எல்லாமே யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து. அறியாதவன் சொல்வா, இது என்ன புதுசா மாசத்துல முதல் கிழமை, ஏன்னா முதல் நாளே ஆலயத்துக்கு போறான், ஏன்னா பண்டிகை தேவனுடைய ஆராதனை ஓய்வு நாளுக்கு போறான். ஆனா அது எல்லாமே என்னத்துக்கு அடையாளமா இருக்கிறது? கிறிஸ்துவை பற்றினது. அப்ப அந்த வெளிப்பாடு ஒரு காரியத்தை தெரிஞ்சாதான் அந்த உண்மையான மனிதன் அதை மாத்திரம்தான் பார்ப்பேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் மாறாது. அது எழுதப்பட்ட வண்ணமாக ஒவ்வொரு எழுத்தும் கையாளப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் தேவன் மணவாட்டியை வார்த்தையாகவே அவர் உருவாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவங்க. அது இந்நாள் மட்டும் அவங்க அந்த பயபக்தியோடு செய்கிறவர்களா இருக்கிறபடினாலதான் தேவன் அவங்களை நேசிக்கிறார். ஆமென். ஏன் அவங்க தேவன் எப்படி அதை விதித்தாரோ அதன்படிதான் அவங்க நடப்பாங்க. அதனாலதான் தேவனுடைய கிருபையானது அங்கே கடந்து வந்தது. நான் கடந்த வாரத்துல நான் கூட சாதாரணமாக அவங்க புசிக்கிற காரியத்தை குறித்து பார்த்தேன். அதை நீங்க உபாகமம் 12:21 வாசிக்கலாம். அவங்க தேவனுடைய விதித்த காரியத்தின்படிதான் அவங்க போஜனத்தை கூட, அதாவது வீட்டுல சாதாரணமாக தேவனுடைய சமூகத்துல ஆசாரியன் விதிக்கிற விதிப்படி செய்வாங்க. ஆனா அவங்களோட வீட்டுல அவங்களோட தகப்பனே ஆசாரியனா இருந்து அந்த ஒரு போஜனத்தை ஒரு காரியத்தை அவங்க செய்யறதா இருந்தா அவங்க ஜெபிச்சு செய்வாங்க. அப்படியே மனைவிகள் ஒரு காரியத்தை அவங்க செய்யறதா இருந்தா அந்த ஆவிக்குரிய விதத்துல செய்வாங்க. ஒரு விருத்தேசனம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான் அந்த ஆகாரத்தை அவன் என்ன செய்வான்னா ஆயத்தப்படுத்துவான். இப்ப யதார்த்தமா நீங்க சமைக்கிற கோழியா இருக்கிற வேளையில அவன் கோழியை சமைக்கிறானா இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்வானா அந்த கோழிய அதை எடுத்து அவன் என்ன பின்பகுதியாக வளைப்பான். வளைச்சிட்டு இதுல 2 குழாய் போகும். அதுல ஒன்று உணவு குழாய் உண்டு, அடுத்தது காற்று போகிற குழாய் உண்டு. இந்த 2ஐயும் என்ன செய்வான்னா ஒரு கத்தி எடுத்து இதுல வச்சு ஒரே வெட்டுதான். அவன் வெட்டும் போது கத்தி எடுக்கப்பட்டாலோ அல்லது அதுல அது அந்த கோழி ஒரு காரியமாக அசைஞ்சு இரத்தம் சிந்தினாலோ அது பீருண்டதாக கழிக்கப்படும். அது ஒரு வைத்த கத்தி எடுபடக்கூடாது. அது முழுவதும் அது வெட்ட பிற்பாடு அது என்ன செய்ய வேணும்னா கடைசியாக ஏஆர் வரும். அந்த என்ன சொல்றது, அந்த காற்று வெளியே வந்தா அது சரியான தேவனால நியமிக்கப்பட்ட அதுதான் உண்மையான காற்று. அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்கன்னா
தரையில விடுவாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படித்தானே சொல்லுது. டக்கண்டு வாசிங்க உபாகமம் 12:16 அன்னைக்கு. நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு போறோம். ரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டும். ஆமென். அப்ப அவங்ககிட்ட கேக்குறாங்க, அப்படியானா இப்ப இந்த காலத்துல அவங்க ஒரு FCRல இருக்கிறாண்டா என்ன செய்யும்? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அத ஒரு பாத்திரத்துல, ஒரு அகலமான பாத்திரத்துல மண்ணை போட்டு அந்த மண்ணுக்குள்ள என்ன செய்யணும்னா அந்த ரத்தத்தை அது விட வேணும். அதுக்கு பிற்பாடு அது வெளியில கொண்டு போய் ஒரு பெரிய கிடங்கெடுத்து அதை தாக்க வேண்டும் என்று அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதை தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு ஏனென்று அவங்களுக்கு தெரியும், அதை வாசிக்க தேவையில்லை, இல்லாட்டி டக்கண்டு வாசிங்க. உபாகமம் 16:23 இருக்கு. நாங்க ஒரு வெளிப்பாட்டுக்கு வர முன்பு ஒரு மாமிசமான ஒரு அடையாளத்தை பார்க்கும். அப்பதான் உங்களுக்கு ஆவிக்குரிய எந்த ராப்போஜன எந்த ஆராதனையிலும் ஒரு ரெவலேஷன் வெளிப்பாடு இருக்கு. நீங்க வெளிப்பாடோடு ஆராதிக்காதது, கை கொள்ளாதது, புசிக்காது எதுவுமே செல்லுபடியாக. ஆமேன். வாசி 16 உபாகமம் 16:23 இல்லையா? சாரி 12:23 13 சொல்லிட்டேன். 12:23 ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ரத்தமே உயிர், மாம்சத்தோடு உயிரையும் புசிக்க வேண்டாம். ஆமென். அப்ப உங்களுக்கு விளங்கி ஏற்கனவே நான் அது சொல்லி இருக்கிறேன். அப்ப பாருங்க, அதனால அவங்க என்ன செய்வாங்க, அந்த ரத்தத்தை தரையில விடுவாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன செய்வாங்கன்னா நல்லா போட்டு கழுவுவாங்க. சுத்தமா கழுவிட்டு அந்த ஓடுற தண்ணியில பைப்பை துறந்து என்ன செய்வாங்கன்னா நல்லா பிடிப்பாங்க. பிடிச்ச பிற்பாடு 3 பேசன்ல ஒரு தண்ணிய எடுத்து 3 பேசன்லயும் துவைச்சி எடுப்பாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கழுவின பிற்பாடு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை ஒரு 45 நிமிஷம் அந்த கோழியை போடுவாங்க. இப்ப சமையல் காரியலுக்கு எப்படி என்ன யோசிச்சுப்பாங்க. இப்ப விளங்கிட்டு அவங்களுக்கு இப்படி ஆக வெட்டி அதுக்கு பிற்பாடு ஒரு பாத்திரத்துல, இது இப்ப நான் கட்டுக்கதை சொல்லல, ரியலா பேசிட்டு இருக்கு. ஏன்னா போதிக்கிறவன் ஒருவன் இல்லாவிட்டா ஜனங்கள் எப்படி கேள்விப்படுவார். அதனாலதான் தேவன் சகலத்தையும் அறிய ஒரு ஞானத்தோடு பகுத்தோடு போதிக்கிற வேளையில தான் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடுவர். ஏன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அங்க இடறி எந்த தேசத்துல போனாலும் அந்த தேசத்துக்கு என்னமே அவரோட கை இருக்கிறதுக்கு காரணம். பாருங்க, நவீனம் வளர்ந்திருக்கிற வேளையில ஒன்றை தூக்கி போட்டாலே காணும். ஆனா அந்த குருவி வர்ற மாதிரி வரக்குள்ளேயே அவங்க என்ன செய்யறாங்க, சுட்டு வீழ்த்துறாங்க. சுத்தி இருக்கிற அவ்வளோ நாடு அனுப்பினாலும் அங்கே அது அவர் ஏற்கனவே சொல்லிட்டு யுத்தம் என்னுடையது. ஆமே, அவர் சொல்றே அது காரியம், இந்த காரியம் சம்பவிக்க மட்டும் இந்த சந்ததி என்ன ஒளிந்து போகாது. ஆமே, அந்த தேவனுடைய வார்த்தை. அப்ப என்ன செய்வாங்க, 45 நிமிஷம் அந்த கோழி என்ன செய்யுமாண்டா தண்ணிக்குள்ள ஊர். ஏனண்டா என்ன சொல்லிட்டு நீங்க ரத்தத்தோட, இப்ப நாங்க கழுவையில பார்த்தா எல்லா ரத்தமும் போகும். சரி, அப்ப அவங்க என்ன 45 நிமிஷம் ஊறுவாங்க. ஊறின பிற்பாடு அதை எடுத்துட்டு என்ன செய்வாங்கண்டா, வேதம் என்ன சொல்லுது, எந்த பொருளும் உப்பினாலே சாரமாக்கப்படும். எது என்னத்துல இருக்கு, லேவியராம 2 அப்படியா இருக்கு, வாசிச்சு பாருங்க. எடுத்து எழுதி வந்தனான் தான் பாருங்க. 2:13 தான் வாசி. நீ படைக்கிற எந்த போஜனங்களையும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜனங்களிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. ஆமென். நீ படைக்கக்குள்ளே உப்பை படைக்கணும். சில ஆட்கள் படைச்சிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு என்னத்துக்கு தெரியாம இருக்கும். ஆனா எல்லாமே எங்கிருந்து எடுத்தான்ன்றத வேதம் தான் சாட்சி கூறும். ஆமென். அப்ப அதனாலதான் என்ன அந்த உப்பை கொண்டு வருவாங்க. ரெவலேஷன் வெளிப்பாடு வேதத்தோடு இருக்கிறவங்க தெரியும். இல்லாட்டி சொல்லுவான், இதை நான் ஒரு சடங்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். புரியுது? ரைட், ஓகே. அப்ப பாருங்க, எந்த பொருளும் உப்பினாலே சாரமாக்கப்படும். அப்ப அவன் என்ன செய்வான்டா, 1 கிலோ கோழிக்கு 3/4 கிலோ உப்பை அந்த கோழி முழுவதும் தடவும். இப்ப உப்புடா இப்படி சமைச்சா பெரிய கோஸ்ட் ஆக மாட்டேன். இப்ப உப்பு என்ன இதாயிட்டு. அப்ப என்ன செய்வாங்க, அந்த உப்பை என்ன செய்வாங்களா, 1 கிலோவுக்கு 45
வீதம். இது இப்ப யூதர்கள் செய்யற முறையை தான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. அது வேதம் சொல்லல, இங்க பிறகு 45 1 கிலோக்குன்னு கேட்டுறாங்க, விளங்குது. அப்ப அதனால இது ஒரு காரியம் நாங்க அவங்க செய்யறோம். அப்ப அதை என்ன செய்வாங்க, எவ்வளவு நிமிஷம் வைப்பாங்க, 45 நிமிஷம் அதுல ஊற வைப்பாங்க. அப்ப அவ கேக்குறாங்க, அப்படியா இருந்தா இந்த கோழி உப்புல ஒரு ஊறி போயிடாதான். அவன் சொல்ற ஊறி போகும் தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அதிகமா போவாது. அது என்ன செய்யும், நீங்க போடுற கறிக்கு நீங்க அதை டேஸ்ட பார்த்து ஒரு அளவுக்கு தான் நீங்க போடும். அதுக்கு பிற்பாடு 45 நிமிஷத்துக்கு பிற்பாடு எடுத்த பிற்பாடு 3 தரம் கழுவுவாங்க. கழுவின பிற்பாடு தான் அதை சமைப்பாங்க. என்னத்துக்காக, நீங்க சமைக்கிற கோழியில என்ன இருக்கக்கூடாது, ரத்தத்தோட ருசிக்கக்கூடாது. அப்ப எப்படி அவன் கேப் பண்ணி எவ்வளவு நுணுக்கமா அதை பார்த்து ரத்தமே இல்லாம இருக்கிறாண்ட, ஏனென்றா அது தேவனுடைய வார்த்தை. நீங்க செய்யறீங்க இன்னைக்கு ராப்போஜன் எப்படி எல்லாம் செய்யறாங்க, ஏன்னா எப்படி எல்லாம் செய்யறாங்க, எப்படி எல்லாம் நடக்கிறாங்க, எப்படி காரியத்துல நடக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுது, இன்னைக்கு நாளுக்குரிய தூதனும் என்ன செய்யறான், தேவன் அனுப்பின அந்த மனிதனை கொண்டும் தேவன் என்ன செய்யறார், அதே காரியத்தை தான் அவர் என்ன செய்யறார், அவர் சொல்லு. ஏன்னா எப்பயுமே தேவனுடைய வார்த்தை மாறா. அப்ப பாருங்க, ஏனென்றா அதுல ஜீவன் இருக்குது. அந்த ரத்தம் தரையில விழப்படும். அதாலதான் நாங்க என்ன செய்யறோம், நாங்க ரத்தத்துல புசிக்கிற, இல்லாட்டி ஆட்டு ரத்தம் நாங்க சுண்டி சாப்பிடுறது, கடையில விற்கிறத நல்லா சாப்பிடுவோம். ஆனா அந்த வேதம் ஆனா நாங்க சமைக்கிறது ரத்தத்தோட தான் இருக்கு. இதே மாதிரி செய்ய இன்றையில இருந்து துவங்கிறாங்க, அது எனக்கு தெரியாது, அது தேவனுக்கு உங்களுக்கு. ஆமென். எந்த காரியமும் அது சிறுபிள்ளத்தனமா செய்யறது உங்களுக்கும் தேவனுக்கு, எதையும் வெளிப்பாடோடு செய்யறது உங்களுக்கும் தேவனுக்கு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. எதுவும் இறைவேலை. அதான் நான் சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க, அப்பத்தை வெட்ட மாட்டான். இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமா இருக்கிறார் என்று சொன்னதால அவன் எப்பயுமே அப்பத்தை பிப்பான். உங்களை மாதிரி ஸ்லைஸா போட்டு வெட்டவே மாட்டான். என எதையுமே அவன் கை வைக்க மாட்டான். ஏனென்றா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், நானே ஜீவ அப்பம், கோதுமையினால செய்யப்பட்ட எந்த பொருளையும் அவங்க இந்நாள் வரைக்கும் வெட்ட மாட்டான். அதுல ரெவலேஷன் இருக்கோ இல்லையோ அது வேறு, அவன் செய்ய மாட்டான். ஏனென்றா அவர் ஜீவ அப்பம், கோதுமை. ஏன்னா கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த இயேசு கிறிஸ்து கோதுமை. அவர் சொல்ற, நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தாங்க, மறிச்சாங்க, ஆனா இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அது யாரு, இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப பாருங்க, தேவனுடைய காரியம். அவர் சொல்றேன், நான் உங்களுக்கு ஒப்புவிக்கதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு. எந்த ஆராதனையும் அவருடைய சாயலுக்கும் எண்ணத்துக்கும் ஒத்தா இருக்கிறதா, தலையங்கம் என்ன, அதனுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்து இருக்கிறது. இப்ப கொலோசியர்ல வாசிச்சோம், எதுவுமே ஆக்கள் சொல்லுவா, இது என்ன பின்னேரத்துல போறீங்க. அப்ப திரும்ப அதை வாசிங்க, அது கொலோசியர் 14 மேல சொல்லுங்க. ஒருவனும், அது பிய படிங்க, ஒருவனும் 16 பி பகுதி, கீழ்பகுதி. ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக, என்னத்தை, போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையாவது, மாத பிறப்பை ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஆகையால் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பெற்றினர். அப்ப பாருங்க, எந்த காரியம், இப்ப இந்த அப்பத்தை புசிக்கிறோம்டா அதை நம்ம கிறிஸ்துவாக, என கிறிஸ்து அங்கு எனக்கு ஜீவன், அந்த கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார் என்ற அந்த நிச்சயத்தோடு நீங்க செய்யவன். நீங்க அந்த ஓனானுக்கு பயப்படாங்க, ஏன்னா நீங்க சிஸ்டியராயிருக்கிறீங்க. ஆமே. அது உங்களுக்கு கீழ்ப்படி தீண்டாது, தேவன் அனுமதி இல்லாம எதுவுமே செய்யாது. ஆமே. அப்ப பாருங்க, ரைட். அப்ப பாருங்க, எந்த காரியம் என்னதா இருக்கிறது, ஒத்ததாயிரு. அப்ப பாருங்க, தேவனுடைய காரியம், அப்ப ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையின்படி துல்லியமாக அதை என்ன செய்யணும், சாயங்காலம் சாயங்காலத்துலதான் என்ன செய்யணும், அது செய்யப்படும்.
அப்ப அதான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவங்க சாயங்கால நேரத்துல அவங்க என்ன செய்தாங்க, அதை அடிச்சாங்க. அந்த ஆடு 10ஆம் தேதி எடுத்து 4 நாள் என்ன செய்யப்படும், கட்டி வைக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் கட்டி வைக்கப்பட்டிருந்தா, மொத்தமா 4 நாள். ஏன், அவர் பிலாத்து கையில பிடிக்கப்பட்டு அகி பிற்பாடு அறையப்பட்டு 3 நாள் என்ன செய்யப்பட்டார், சிறை ஆக்கப்பட்டிருந்தார் என்று வேதம். நான் சொல்லல, தீக்கரி சொல்றேன், நாங்க வாசிக்கப்போம். வேதம் தெரிஞ்சா உங்களுக்கு தீக்கரி சொன்னாருன்னு நான் சொல்ல தேவை, புரியுதா உங்களுக்கு? அப்ப அது இருக்குது, இப்ப நான் வாசிக்க போறேன், சரியா? அப்ப பாருங்க, என்னென்ன வாசிச்சா டைம் போகுது. இப்ப இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி என்னபடியே ஃபுல்லா எடுத்தாதான் நீங்க ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடோட பிறகுள்ளதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்பதான் ஒரு பயபக்தியோட வருது. ஏன்னா இந்த காலம் நாங்க ஒரு பொல்லாத தற்பிரியராக வாழ்ற காலம். கிறிஸ்தவர்களை இப்ப எடுக்க இல்லாம இருக்கு. அப்ப ஆனா வேதம் என்ன சொல்லுதுண்டா, இன்றைக்கு ராபோஜனத்தை நீங்க எப்படியானாக்கள் எடுக்கணும்டா, யுத்த போர் வீரர்கள் மட்டும், அதுல வெற்றி அடைந்தவர். அந்த வெற்றி அடைந்த பிற்பாடுதான் நீங்க ராபோஜனம் எடுக்கும். நான் வெற்றியும் அடையல, ஆளையும் கூட்டி வரல. ஏன்னா அப்ப என்ன வெற்றியண்டா, இழந்து போன மனிதன், அதாவது உண்ட சகோதரன் வார்த்தைக்கு புறம்பாக கொமினியன் எடுத்து கொண்டிருக்கிறான், வார்த்தைக்கு தவறாக ஆராதித்து கொண்டிருக்கிறான், வார்த்தைக்கு தவறான சபையில இருக்கிறான். அவனை எல்லாம் நீ போய் எடுத்து வந்த பிற்பாடுதான் நீ என்ன செய்யணுமா, ராபோஜனம் எடுக்கணும் என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அதே நேரத்துல தீர்க்கதரிசியும் இந்த காலத்துக்கு அதை எடுத்து காண்பிக்கிறேன். அதே நான் வாசிச்சு காட்டப்படுறேன், விளங்குதான்? அப்ப ஏனண்டா எப்பயுமே யுத்தத்தின் முடிவு அப்பதான் அந்த மெல்கதேசு வரும். ஏனண்டா இந்த காலம் அது சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமார் அதுக்கு ஒரு வெளிப்பாடு கொண்டு வார். அது ஏன் இன்னைக்கு மனுஷகுமார் ஏன் இறங்கி வந்தாரண்டா, அந்த வார்த்தையையும் மனவாட்டியையும் இணை, அப்பதான் அவ மனவாட்டியா மாறும். அது மட்டும் அவர் சபையாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவண்ட ஜனமாக இருந்து சபையாக எப்படி அழைக்கப்பட்டாங்களோ அதே வண்ணமாக இவங்க என்ன செய்யறாங்க, வேறு பிரிக்கப்படுற வார்த்தை வர்ற வேளையில அவங்க அந்த வார்த்தையோடு இணைக்கப்படுறாங்க. அதுக்காக தான் மனுஷகுமாரன் வந்தான். அதான் சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் அவர் வந்ததன் நோக்கமே இந்த மனவாட்டிய வார்த்தையோடு இணை, எழுதப்பட்ட சொந்த கருத்தல்ல சுய கருத்தல்ல எல்லாமே வேதத்துல. இப்ப இன்னைக்கு என்ன செய்வாங்க, இன்னைக்கு பிள்ளையான மெசேஜ்ல இருக்கன்னு சொல்றாங்க, நான் வருமளவு மத புசிக்கண்டா வந்துட்டாங்கன்னு சில பேர் என்ன செய்யறேன். அப்ப பிதாவினுடைய ராஜ்யத்துல நான் போய் அதை பானம் பண்ண மட்டும் நான் அதை செய்யல கூட, பிதாவுடைய ராஜ்யம் நீங்க தானு சொல்லுவாங்க. மத்தேயு 26:29 வாசி, டக்கண்டு வாசி. மத்தேயு 26:29. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமே. இப்ப பாருங்க, நீங்க இப்ப எடுக்கிற இந்த கொமினியன் இதோட முடியுதான்னு சொல்லுங்க பாபு. இந்த வார்த்தையை இந்த வசனத்தை வச்சாவது சொல்லுங்க பாபு. ஏன்னா இப்ப இதோட எதுவுமே என்னத்துக்கு மாதிரியா இருக்கான், பரலோகத்துல எது செய்யப்படுதோ அது பூலோகத்துல. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போறே, இது முதல் பிதாவினுடைய ராஜ்யத்துல நான் உங்களோடு கூட புசிக்க மாட்டேன், நான் அதை புசிக்க மாட்டேன். இப்ப இதுல இடையில நிப்பாட்டுறவங்களோட கெதி என்னன்னு சொல்லுங்க. அப்ப பாருங்க, நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் உங்களுக்கு அங்கேயும் இதே ஆராதனை. அதான் வேதம் சொல்லுது. நீங்க ஒரு பரிசுத்தாவியை பெற்றவன் ஆலயத்துக்கு வருவான். ராப்போஜன் இன்னைக்கு இங்க பார்க்கணும், 4-5 குடும்பம் வரல, ராப்போஜனம் பண்ண வர மாட்டாங்க. ஏன்னா அந்த சாயங்காலத்துக்கு அப்புறம் போற கஷ்டம் வர்ற சில பேருக்கு பொருளாதார பிரச்சனை, அதெல்லாம் உங்களோட கையில தான் நான் பொறுப்பு தந்திருக்கேன். என்னண்டா ஒரு ஆத்துமா ஒரு சவரனை மீட்கிறேன்டா நீங்க தான் அதை யோசிக்கணும். இவர் வராம இருக்கிறேன்டா அவரை நாங்க எப்படி அழைக்கிறது, அது உங்களோட கையில். இதெல்லாம் நீங்க ஒரு நாள்ல பதில் சொல்லி ஆகணும் ஒவ்வொருவர், விளங்குதாங்க. அப்ப பாருங்க, அப்படியும் இருக்கு. அதையால எனக்கு தெரியும், ஆனா நான் எல்லாரும் வரணும்னு நான் விரும்புறேன். ஆமே. ஏனண்டா இது ஒரு பயபக்தியான பேர். ஆனா இந்த காலத்துல பயமே தெரியாது, ஆக்களுக்கு பயமே இல்லை, மரியாதை இல்லை, தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லை. நாங்க ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு விரும்புறாங்க ஒழிய, ஆனா இன்றைக்கு தேவன் எப்படியான ஒரு வெளிப்பாட்டை இறங்கி தந்து எப்படியான ஒரு அந்தஸ்து எங்களுக்கு தந்திருக்கு. நம்ம சாதாரண ஆக்கள் இல்லை. அவர் சொல்ல, நீ சாதாரணமா இருக்க, நீ ராஜாவுடைய மகன், இன்னைக்கு
ஸ்தாபனங்கள் சொல்றாங்க நாங்க ராஜா கிட்ட பிள்ளைட்டு அவங்க வேற மாதிரி வெளிக்கிட்டு போறாங்க. அவங்க இல்ல, நீங்க தான் ராஜாட பிள்ளை. நீங்க அதான் தீக்கரிசி அன்னைக்கு சொல்றேன், உலக ராணியோட உங்களை கொண்டு போய் விட்டா நீங்க பெயில் ஆயிடுவீங்களாமே. ஆனா ஏன்னா அலங்காரத்தோடு, ஏன்னா அவங்க வேற விதமா அலங்கரிச்சு வருவாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில உங்கள்கிட்ட அமைதல், சாந்தம், என தயவு, சேவை அது இல்லாட்டி ஒன்றும் செய்யலாதான். அது இருந்தா யாரு தேவண்ட பார்வையில நீங்க செலக்ட், உலகத்தோட உங்களோட அலங்கரிப்புல விட்டா நீங்க தோல்வியா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட ஈக்குவலாக நிறைய பேர் இருக்கிறீங்க அலங்கரிச்சு, ஏன்னா அப்ப அதனால சில இடத்துல நீங்களும் தேர்ட்லயாவது வந்துருவீங்க. ஏன்னா ஆனா தேவனுடைய உண்மையான ஜனங்கள் அங்க வைக்கக்குள்ள அவங்க தோல்வி ஆயிடுவாங்க. அப்ப பாருங்க தேவன் சொல்றேன், நான் இன்றைக்கு நான் அதை செய்யல. ஆனா அங்க அதாலதான் வெளிப்படுத்தல் 19:7 என்ன சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை அது என்ன ஆங்கிலத்துல சஃபர், அதாவது என்ன விருந்து, கல்யாண விருந்து என்று சொல்லப்படும். அப்ப அவள் என்ன செய்ய போறான்னா, இங்க இருந்து நீங்க அங்க போனோன்னு அங்க உங்களை வரவேற்க கல்யாண விருந்தே கொமினியன் தான். அதான் அவர் சொல்ல பாருங்க, எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கு. நீங்க சும்மா எடுக்கல, நீங்க சில பேர் அதை கணக்கெடுக்கிறாங்கல்ல ராப்போஜன், ஆனா இங்க முடியல அங்கேயும் இருக்கு. அதான் வெளிப்பாடு. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆராதிக்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது, ரெண்டு அவங்களோட ஜோடி இருக்கும். ஆமே, அதான் உங்களுக்கு ஒரு ஜோடி அங்க இருக்கு. ஏன்னா அது நீங்க யாருன்னு உங்களோட அலங்கரிப்பை வச்சு அங்க இருக்கா இல்லையாண்டு ஒரு ஊழியக்காரனையும் காணலாம், ஏன்னா பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனிதனாலையும் காணலாம். ஆனா கீழே ஒரு ஜோடி இருக்குன்னும் காணலாம். ஏன்னா அது உங்களோட அலங்கரிப்பே என்ன செய்யும், உங்களை காண்பிக்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சாயல் அங்க இருக்கு, அந்த சாயல் தான் உங்களை புலவிடாதபடி என்ன செய்யும், எப்பயுமே அது பேசும். அதான் கர்த்தருடைய தூதன் என்று வேதம் சொல்லுது. அப்ப யாரு, அவருடைய அந்த ஆவிக்குரிய சரீரம் தான் அங்க வார் தியோபன். ஆமே, அதுதான் கர்த்தருடைய தூதனாக வார். புரியுதா உங்களுக்கு? அதுதான் அவரை தேற்றுது, அவருடைய உண்மையான. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மாமிச சரீரம், ஆவிக்குரிய சரீரம், மகிமையின் சரீரம். அதுக்கு பவுல் சொல்றான் என்ன, இந்த என்ன நல்ல ஒரு சரீரம், என்ன ஜென்ம சரீரம், அது என்ன எதுல சொல்றான், என்ன அதுல நாங்க வாசிச்சதுலதான் சொல்றோம். அந்த அதையே வாசிங்க, நாங்க போன முறை வாசி 1 Corinthians 13 அதுலதான் நினைக்கிறேன், அதை வாசி. எத்தனை வாசியம்? 13 வாசி. கண்ணாடியில பாக்குறோம், அதுல வருதுன்னு நினைக்கிறேன். வாசிங்க, அதுல இருக்கான்னு பாருங்க. இல்ல அந்த மட்டதை பாருங்க, அது எங்க எத்தனையாவது? 12:13. சரி வாசி. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது அந்த ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய மகிமையின் சரீரம், இதுல பாருங்க, இதுல 1 Corinthians 15 வருது. நான் சொல்ற அந்த வசனத்தை 15 பாருங்க. ரைட், 40 வாசிங்க. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, சூரியனுடைய மகிமையும் வேறே. சரி, அது வரல. ரைட், அதை நீங்க அப்புறம் பாருங்க. 46 வாசிச்சு பாரு, 44 வாசிங்க. இல்ல அதுவும் இல்ல, அந்த மகிமையின் சரீரம் வரணும். ரைட், ஓகே, பரவாயில்ல. அப்ப பாருங்க, அப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன தீக்க சொல்றேன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜோடி இருந்தே ஆகும். அப்ப பாருங்க, அதுதான் உங்களை என்ன செய்யும். அப்ப தேவன் ஒரு காரியத்தை அங்க கூறிட்டு போனா, நீங்க செய்யற ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருந்துதான் ஆகும். அப்ப பாருங்க, இன்னைக்கு எந்த வண்ணமாக நாங்க ஆராதிக்கிறோம், ராப்போஜனமான அதே வண்ணமாக சாயங்கால வேளையில
தேவன் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போ, நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். அப்ப தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுதோ நம்ம அதுதான் செய்தாகும். இப்ப நாங்க வாசிக்க போறோம் பாருங்க. ஏனென்றா நீங்க இன்றைக்கு ராப்போஜனம் எடுக்கிறதுக்கு முன்பாக நீங்க உங்களை ஆராய்ந்து பாரு. ரைட் ரைட் இப்ப பாருங்க. ரைட் இப்ப பாருங்க. ரைட் யுத்தம் முடிந்த பிறகு அவர் ஆபிரகாமை சந்தித்தார். அது ஆபிரகாமின் சந்ததிக்கு எதை காண்பிக்கிறது என்றால், நாங்க எந்த சந்ததி? ஆபிரகாம். ஆபிரகாமின் சந்ததிக்கு எதை காண்பிக்கிறது என்றால், நாமும் விழுந்து போன நமது சௌரனின் பின்னால் சென்று யுத்தம் முடிந்த பிறகு மெல்கிதேசு ஆபிரகாமுக்கு கொடுத்தது என்ன? திராட்சரசமும் அப்பமும் ராப்போஜனத்துக்கு அடையாளம். ஆமேன். யுத்தம் முடிந்தவுடனே சௌரனே அவன் இழந்து போன சௌரனை கூட்டிக் கொண்டு திரும்பி வருகிறான். அவனை மீண்டும் அந்த இடத்துக்கு திரும்பி கொண்டு வருகிறான். யுத்தம் முடிந்தவுடன் மெல்கிதேசுக்கு ஆபிரகாமை சந்தித்து ராப்போஜனம் கொடுப்பதை காண்கிறோம். இயேசு இது முதல் திராட்சரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை, புசிப்பதில்லை என்று கூறினார். ஆமையா, இப்பொழுது யுத்தம் முடிந்து விட்டது. ஆபிரகாம் திரும்பி வந்து விட்டான். அதிகாரம் வெற்றி அடைந்த. இப்ப பாருங்க, முதல் நிலநாட்டமாய் யார் வந்துட்டது? மெல்கிதேசு இறங்கி வந்துட்டார். இப்ப வந்த உடனே என்ன நடந்துட்டு? யுத்தம் முடிவாயிடுச்சு. இப்ப ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்கன்னா அது யுத்த முடிவுக்கு காரணம். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை நீங்க என்ன செய்வீங்க? விழுந்து போன ஒரு மனிதனை நீங்க அனுப்பு. ஏண்டா யுத்தம் முடிஞ்ச பிறகு ஒருவனை என்ன செய்யலாம்? அங்க கூட்டி வரையிலுமா? உங்களுக்கு அடையாளத்தை நான் காண்பிக்கிறேன். இப்ப ஆபிரகாம் பாருங்க, முடிந்த பிற்பாடுதான் அங்க வருது, மெல்கிதேசு வந்து காண்பிக்கிறேன். இப்ப நீங்க யாரையும் மீட்காம யுத்தம் முடியாமலே போறீங்களான்னு போவீங்களா? போகலாம். என்ன சரி, போனா நீங்க லோத்த போல ஒரு மனிதனை நீங்க என்ன செய்யறோம்? உங்களோட சவரனை இழந்து போனதை கூட்டி வரும். நீங்க கூட்டி வந்தாதான் அங்க மேலான ஒரு அடையாளத்தோட கிடைக்கும். அதே நேரம் பூமியில நீங்க அதை செய்யாம எடுக்கிற வேளையிலும் அது என்னத்துக்கு அடையாளமாயிருக்கிறது? என்ன? உங்களோட யுத்தம் முடியல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க அதை முடியாம அதை பெறையல. ஏன்னா இன்னைக்கு அநேக மெசேஜ்ல இருக்கிறவங்க இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எத்தனை திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டாலே இன்னைக்கு எல்லா இடமும் வந்து தவறா பகல்ல எடுக்கிறாங்க. ஏன்னா சில பேர் வந்து சாயங்காலம் 3 குத்து வாங்கினாலும் 6க்குள்ள முடிக்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்படியாக சில பேர் வந்து எடுக்கிறதே இல்லை, 4-5 சபை. அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்யறாங்க? அப்படியாக நான் பேரை சொல்லல, நண்பலிபுரத்திலே 3 இருக்கு அதுல. ஆனா அதுல இருக்கிற ஆத்துமாக்குல தேவன் என்ன செய்யறார்? என இழுத்து கொண்டிருக்கு. ஏனென்றா இன்றைக்கு நாங்க இனி சமரசத்துக்கு இடமே இல்லை. இன்றைக்கு நாங்க என்ன செய்யணும்? நுழைந்து உள்ளே வர வேண்டிய நேரமாயிருக்கிறது. அதுதான் திகசுர. உங்களோட அன்பு உண்மையாக ஒரு மனிதனை நேசிப்பீங்கண்டா அவன் அழிந்து போக முன்பு நீங்க என்ன செய்வீங்க? இழுத்துதான் ஆகும். அப்ப பாருங்க, அதான் வேதம் சொல்லுது. ஏனென்றா நான் இந்த ராப்போஜனத்திட வெளிப்பாடு உங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கேன். ரைட், அதே பாருங்க 65:2 யார் இந்த மெல்கிதேசுல சொல்ற பாருங்க. யாக்கோபு இரவெல்லாம் போராடினான், அவர் அவனை ஆசீர்வதிக்கும் மட்டும் அவன் அவரை விடவில்லை. அது சரி, ஈவனுக்காக போராட்டம். யுத்தத்துக்கு பிறகு தேவன் தம்மே உனக்கு தருவார். யுத்தத்துக்கு பிறகு என்ன நடக்குமா? தேவன் அவனுக்கு யார கொடுத்தார்? தண்ணியே கொடுத்தார். ஓமா இல்லையான்னு சொல்லு. அதே போல நீங்க யுத்தம் பண்ணின பிற்பாடு அவர் யார தாரு? தம்மே தருகிறார். இதுதான் மெய்யான ராப்போஜனம். பாருங்க, நான் வாசிக்க அவரை போராட்டம். யுத்தத்துக்கு பிறகு தேவன் தம்மே உனக்கு தருவார். அதுதான் அவருடைய உண்மையான அப்பம் பிற்குதலாகும். 65ஆம் ஆண்டு அதாவது யார் அந்த மெல்கிதேசு என்ற செய்தியில சொல்ற. அப்ப பாருங்க, அவரே அவனுக்கு தாரே. அதுதான் உண்மையான இந்த அப்பம் பிற்குது. அதுதான் ஒரிஜினல் கொமினியன். அப்ப பாருங்க, நாங்க போராடும். ஆமே, நாங்க யுத்தம் பண்ணோம். நாங்க கோவிக்குவாங்க, அவங்க எங்களோட சண்டைக்கு வருவாங்கன்றதான் அநேருக்கு நாங்க என்ன செய்யறோம்? செய்யாங்க. ஆனா ஒருவேளை உண்மையா நாங்க வார்த்தைய ஆணித்தரமான அன்போடு சண்டை பிடிச்ச ஒரு நாள் அவங்களோட பேசும். ஆமே, ஆனா நாங்க ஒரு மாமிசமான அன்புக்காக நாங்க என்ன செய்யறோம்டா? பேசாம இருக்கிறோம். ரைட்,
தம்மே உனக்கு தரும். அதுதான் அவருடைய உண்மையான அப்பம் புக்குதல். சிறிய அப்பமும் திராட்சை ரசமும் அதற்கு அடையாளமாக அமைந்துள்ளது. நீங்கள் போராடி தேவனுக்குள் ஒரு பாகமாக்கப்படவில்லை என்றால் அதில் பங்கு கொள்ளக்கூடாது. என்ன செய்யக்கூடாதா? நீங்க பாகமாகி போராடாம அதை பெறாட்டி நீங்க என்ன செய்யக்கூடாதா? இந்த கொமினியில பங்கு கொள்ளக்கூடாது. அதுக்காக நிறைய அப்படியே பங்கு பெறாம விட்டுறாங்க. ரொட்டியை நான் திரும்ப கொண்டு போவோம் விளங்குது. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரே இப்படியான செய்தியை பேசுறீர், ஆனா நான் அதை இனி வருங்காலத்துல நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு குற்ற உணர்வோட நீங்க பெறுங்க. ஆமே, அதை உணர்வோடு எடுங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமே. அந்த சமயத்தில் அப்பம் பிக்குதல் இன்னும் நியமிக்கப்படல. எப்ப? அந்த நேரத்தில். அதற்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அப்பம் பிக்குதல் நியமிக்கப்பட்டது. இந்த பூமிக்குரிய போராட்டம் முடிந்த பிறகு நாம் அவரை ஆகாயத்தில் சந்தித்து மீண்டும் அப்பம் பிக்குதலில் பங்கு பெறுவோம். பாத்தீங்களா? அதான் நான் சொன்னேன், நீங்க சாதாரணமா கொமினி எடுக்காங்க, இங்க உண்மையா எடுத்தாதான் அங்கேயும் கிடைக்கும். விளங்குதாங்க? அததான் இயேசு சொன்னேன் பாருங்க. அப்ப இயேசுட வார்த்தை, அவர் நேற்று என்று மாறாதவர் என்றோம். ஏன்னா வானம் பூமி மொழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒழியாதுன்றோம். அப்ப இந்த வசனம் பொழியா? அவர் போக்குல என்ன சொல்ற 26 நான் இனி செய்ய மாட்டேன், நான் உங்களோடு கூட அங்க புசிப்பேன்னா அங்கேயும் என்ன நடக்க போகுது? அங்க நீங்க விளையாட்டு இல்லை, அங்கேயும் ஆராதனை இருக்கு, அங்கேயும் நீங்க இந்த கொமினியனை அதோடதான் அவர் வர வைக்க. அதான் கொமினியன்ல விசேஷம். அதாலதான் நாங்க மாதத்துல முதல் கிழமை கொடுக்கிறது அந்த மாதத்தை வரவேற்க ஒரு திரு விருந்து. அது அதை நாங்க எங்களை மாதிரி இந்த சோம்பேறிகளாக ஒரு ஒரு வந்தோட ஓடுறவங்களாக செய்யக்கூடாது. அதுக்கு வேதம் இருக்கு. அப்படி என்ன நீங்க இப்பயே சபையை விட்டு ஓடிடுவீங்க. ஏன்னா வர வர கடினமா போனா ஜனங்களுக்கு இருக்கல. இப்ப 2.5 மணித்தியாலத்துக்குள்ளேயே உங்களை கட்டுப்படுத்துறீங்க. ஆனா வேதம் முன்னுக்கு போய் 1 கொரிந்தியருக்கு முன்னுக்கு வாசிச்சீங்கன்னா அவங்க எப்படி தாமதிச்சு எப்படி அழகாக ஒரு பெரிய விருந்து போல எடுக்கிறாங்கன்னா ராப்போஜனமானது ஒரு மகத்தான விருந்து. ஏனென்றா அதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அதாலதான் நீங்க அங்க போனோடனே அவர் அதோடதான் அவர் அழைக்கிறேன் உங்களுக்கு. அந்த விருந்து தான் உங்களுக்கு ராப்போஜனம். அப்பமும் திராட்சை ரசம் கொடுத்து உங்களை அவர் அழைக்கிறேன் பாருங்க. அப்ப அதான் அந்த ராத்திரி போஜனம், ராத்திரியில உள்ள மகிமை. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், எங்களுக்கு காலம்பர சாப்பாடு தான் முதல் போஜனம். இஸ்ரவேலருக்கு ராத்திரி போஜனம் தான் முதல் போஜனம். அதான் அவங்க ராப்போஜனத்துக்கு அடையாளமா தான் அதை செய்வாங்க. எங்களுக்கு பகல்ல துவங்குற நாள அவங்க எப்படி இரவும் பகலும் முடிந்து முதலாம் நாள் ஆயிடுச்சு. அப்படிதான் வேதம். ஏனென்றா அது எல்லாமே அவங்களுக்கு ராத்திரி 6ல இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நாள். எங்களுக்கு நாங்க இலங்கையில அறகுறையில பிறந்த குலப்பிரசவம் மாதிரி 12க்கு எங்களுக்கு பிறகு 12 மணிக்கே எல்லாத்துக்கும் இடையில மிட் நைட் என்று சொல்லி 12 வந்தோடனே விஷ் பண்ண துவங்கிடுவான். ஆனா அது கம்ப்ளீட் அல்ல, அதுக்காக இனி விஷ் பண்ண விட்டுறாங்க. அப்ப பாருங்க, அது இலங்கை முறைப்படி. ஆனா ஒரிஜினல் முறைப்படி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு. அப்ப அவங்களுக்கு எது ஒரு நாள்ல முதல் நாள் துவங்குறதுல எது முதல் போஜனமா இருக்கு? இரவு. பாருங்க, அவங்களோட எல்லா ஸ்டெப்பும் ஒவ்வொரு அடியும் கிறிஸ்துவ தான் பின்பற்ற. அந்த ராப்போஜனத்திட மகிமையை தான் அது காண்பிக்கும். எங்களுக்கு காலை இட்லி தோசை முதலாவது சாப்பாடு, அவங்களுக்கு அப்பத்தோட ராத்திரியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இரவுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதான் அவங்களுக்கு முதல் நாள். பாருங்க, எல்லாமே வெளிப்பாடு. அதனால எல்லாத்துலயும் அவங்களுக்கு வெளிப்பாடு இருக்கு. அவங்க எதை செய்தாலும் அதுல கிறிஸ்து அங்க இருப்பார். அவரை முன்னால வார்த்தையினாலும் கிரியையினாலும் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமை காண்ட மாதிரி யெகோவா தேவனை தான் முன்னுக்கு வைப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தாலும் அதுதான் முன். அவங்க செய்யற கிரியையில அவரை தான் முன்னாக வைப்பான். அப்ப அதே போலதான் நாங்க என்ன செய்யணும்? ஒரு பயபக்தியோட இன்றைக்கு கோமினி நம்ம ஆயத்தப்படும், நம்ம அப்படியாக நடக்கணும். அவரை நாங்க பெற போகிறோம். நாங்க என்னத்தை போறாரு, நாங்க யாருக்காவது ஜெபிச்சோமா அல்லது இண்டையில இருந்து காலையில இருந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க அல்லது சாப்பிடாம, நான் தான் உங்களுக்கு சொன்னேன், சில பேர் இங்க நாங்களும் சில நாட்கள்ல நாங்க ராப்போஜனம் சாப்பிடாம எடுப்போம். அன்னைக்கு நாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை முதல் கிழமையில அவங்க ஒரு விருந்துக்கு நாங்க அழைக்கக்குள்ள அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு எங்களுக்கு கொமினியை நாங்க காலையில இருந்து சாப்பிட்ற இல்லை, அதனால சாரி நாங்க வரையல. எனக்கு திக்குன்றது. அவங்க எத்தனையோல தூரம் இருந்தாலும் அந்த விஷயம் எனக்கு திக்கு. ஏன்னா நாங்க ஒவ்வொருவரும் தாழ்மை உள்ளவர்களாக எங்க புலவுறோமோ அதை நாங்க சீர்படுத்த வேண்டியவர்களாக. ஆமே.
அப்ப பாருங்க அவங்களோட அந்த நன்மையானது. ஆனா அவங்க ராத்திரிக்கு முன்பே எடுத்துருவாங்க. அது வேணாம், அது தேவனுக்கு அங்க அவங்களுக்கு. ஆனா நாங்க இதெல்லாம் எடுத்து போட்டு அங்க கோட்டை விடு. ஏன்னா தேவன் 99க்கு தேவன் அல்ல, 100க்கு தான் அவர். உங்கள் பிதா பூர்ண சத்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரணம். நீங்க கம்ப்ளீட் பரிபூரணம். நீங்க 100க்கு 100ஆக இருந்தாதான் நீங்க கம்ப்ளீட் ஆவீங்க. எல்லாமே தேவனுடைய காரியத்துல என்ன செய்யணும்? சரியாக பொருந்தும். அதாலதான் வேதம் சொல்லுது, ஒருவன் தன்னுடைய சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான் என அப்படி எல்லாம் வார்த்தை சொல்லுதுதான். அப்ப முந்தி உங்களோட சொந்த போஜனத்தை முந்தி அவர போஜனத்தை சாப்பிட முன்பு நீங்க உங்களோட சொந்த போஜனத்தை என்ன செய்வீங்களா? முந்தி சாப்பிடுறீங்கன்னு வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க எல்லாம் வேதத்தோடு. அதான் நான் சொன்னேன், இது வேதம் இப்படியே இந்த பாய்மர கப்பல்ல அன்னைக்கு ஆசாரிய உடன்படிக்கை பற்றிய தூக்கின மாதிரி உங்களை மேல வச்சு தூக்கி கொண்டு அப்படியே அனுப்பி விடுறது அல்ல. அது நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் உள்ளுல நடக்கிற மாதிரி நடக்கிறதான் தேவனுடைய கிறிஸ்துக்குள்ள அவர் பாடுபட்டது போல நீங்களும் பாடுபட்டு அந்த மகிமையை அடைய அவரை வெளிப்படுத்ததான் நீங்க இந்த பூமியில நீங்க இருக்கிறீங்க. அவர சாயலாக அவர் உங்களை வைத்தது. ஆனா தேவன் உங்கள்ட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாமே பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா தேவன் நீங்க உண்மையா இருந்த தேவன் எப்பயும் உங்களோட அவர் இருப்பா. கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனா நீங்க கேட்கிற காரியத்தை அவர் உங்களோட இருந்து பெரிய காரியம் தேவன் கிரிய நடக்கிற வேலையில தான் அவர் உங்களோட இருக்கிறான்னு காணும். உலக காரியத்துல உங்களை ஜெயிக்க விட மாட்டாராமே. அந்த உலக காரியம் அவருக்கு தேவையண்டா அல்லது உங்களை உயர்த்தணுமெண்டா தான் அவர் செய்வேன். ஆமே. அதுக்கு நீங்க முதலாவது தேவனுடைய நியதியில நடந்தாதான் அங்கேயும் உங்களை கொண்டு வரும். ஏன்னா எல்லாமே அவருடைய காரியமா இருக்கும். ஆமே. அதுதான் தேவனுடைய காரியம். ரைட். அப்ப இப்ப வாசிப்போம் பாருங்க. நான் பேசுற புரியுதான்? ஏன்னா தேவனுக்குள்ளால நீங்க பாருங்க. ரைட் ரைட். இப்ப தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம் 65ஆம் ஆண்டு செய்தியில பாருங்க. இப்பொழுது பாருங்கள், அது 14 நாட்கள் பரிசோதிக்கப்பட்டு அது கிறிஸ்து. இப்பொழுது கவனிங்கள், அவர் சாயங்கால வேளையில் அடிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவானவர் கிறிஸ்து பிற்பகல் வேளையிலே சாயங்கால வேளையிலே எத்தனைக்கு மரிச்சார்? 3 மணிக்கு அவர் மரிச்சார். இரத்தமானது வீட்டு வாசல் நிலைக்கால்கள் மீது பூசப்பட வேண்டியதாயிருந்தது. பாருங்கள், ரத்தம் தான் மிருகத்தின் ஜீவனாயிருக்கிற. நீ அதன் மாமிசத்தை புசிப்பாய, ஆனால் அதன் உயிராகிய ரத்தத்தை தரையிலே ஊற்ற வேண்டும். பாருங்கள், பலியானது அங்கீகரிக்கப்பட்ட பின் வீட்டின் வாசல் நிலைக்கால்களில் மேல் தரத்தில் மீது பூசப்பட வேண்டும். மகிமை ஜீவன் என்பது என்ன? நாமமாகும். அந்த நாமம் அவருடைய நபருடைய பெயரை அவர் வைத்தார். வாசல் வரை செல்லுங்கள், சென்று பாருங்கள். மணியை அடிக்கும் முன்பு கதவின் மீது என்ன பெயர் உள்ளது என்பதை பாருங்கள். உள்ளே உள்ள பலி என்ன என்பது மாதிரியாக இரத்தமானது வாசலின் மேல் தரத்தில் பூசப்பட்டது. அப்ப இன்றைக்கு எங்கட இயேசு என்ற நாமம் என இயேசுவே வீட்டின் தலைவர் என்று சாபனங்கள் எழுதி போட்டுருவோம். அதே போல எங்கட தலைவரும் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப ஜீவன் மரித்ததுக்கு அடையாளமா தான் ரத்தம். அந்த ரத்தத்துக்கு அடையாளம் ஜீவன். ஜீவன் பேர் என்ன? அது மனிதனாக இருக்கு. அந்த மனிதனுடைய பேர் தான். அந்த மனிதன் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அங்கிருந்து அந்த இரத்தத்தின் வழியாக வந்த ஆராதனை சிலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். கவனியுங்கள், வாசலில் பூசப்பட்ட இரத்தமானது உள்ளே என்ன இருந்தது என்பதை நாமத்தை பேசிட்டு அவர்கள் அங்கே உள்ளே இருந்தார். நம்முடைய ஆராதனை ஸ்தலமாகி ஆட்டுக்குட்டியானவர் தேவன் தெரிந்தெடுத்த ஆராதனை. அடுத்த பகுதி, நான் கூறினபடி அவர் கரையற்றதாக இருக்க வேண்டும். எந்த சபை ஸ்தாபனம் கரையுள் உள்ளதாக இருக்கிறது, ஆனால் மணவாட்டி கரையற்றவர். இப்பொழுது இங்கே நாம் பார்க்கிறபடி அவருடைய சாயலை மறுபடியும் கவனியுங்கள். ஆட்டுக்குட்டியானது 4 நாட்களுக்கு விலக்கி வைக்கப்பட வேண்டும். இது யாத்ரா 12 இருக்கிறது. நீங்கள் குறித்து கொள்ள விரும்பினால் யாத்ராமத்திலே பாருங்கள். அது தகன பலிக்கு தகுந்ததா என்று சோதிக்கப்பட வேண்டும். அங்கே எடுத்து காட்டு பாருங்க. மீண்டும் 4 நாட்கள் ஆட்டுக்குட்டியின் கரைதிரை இருக்கிறதா என்று, அதில் நோய் இருக்கிறதா என்று, ஏதாவது குறை இருக்கிறதா என்று பரிசோதித்து
4 நாட்கள் விலக்கி வைக்க வேண்டும். இப்பொழுது கவனி, சிலர் நான் சொல்வதில் ஏதேனும் தப்பு இருப்பதாக காணலாம். ஆட்டுக்குட்டியை 14ஆம் நாள் அடித்தார்கள் என்று கூறலாம். ஆனால் அவர்கள் ஆட்டுக்குட்டியை 10ஆம் தேதி பிடித்து மாதத்தின் 14ஆம் நாள் பலி செலுத்தினார்கள். ஞாபகம் இருக்கட்டும், விளங்குகிறதா? அது 4 நாள் கட்டி வைக்கப்படவன். இப்பொழுது தேவ நாமம் ஆட்டுக்குட்டியான இயேசு எருசலேமுக்கு சென்று அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதும் வரை அவர் திரும்பி வரவே இல்லை. குற்றம் சாட்டுகிறவர்களின் மத்தியில் அவர் 4 நாள் 4 இரவு நிறுத்தப்பட்டிருந்தார். ஆட்டுக்குட்டியானது எவ்வண்ணம் மாதிரியாக இருந்தது பாருங்கள். 4 நாள் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. பாத்தீங்களா? அப்ப பாருங்க, குற்றம் சாட்டுறவர் மத்தியில 4 நாள் இருந்தது. அந்த குற்றவாளி என்ன அவரை கொண்டு போகிற அவங்களே என்ன சாட்சியை கொடுத்தாங்க? இவர்ல ஒரு குற்றம் நாங்க காணி. 3 தரம் கேட்கிறான் பிலாத்து. ஜனங்களை பார்த்து சத்தம் போடுறாங்க, கேட்கிறான். சத்தம் போடுறாங்க, கேட்கிறான். சத்தம் போடுறான், கேட்கிறான். அவன் சொல்ற ஒரு குற்றம். கடைசியாக ஜனங்களுக்கு பயந்ததால அவன் என்ன செஞ்சிட்டான்? விடுறான். பாருங்க, அதே போல இந்த ஆடு பாருங்க, எல்லாமே எப்படி இருக்கிறது? மாதிரியா இருக்கு. அதே போல அந்த ஆடு பெண் வயிற்றிலிருந்து வந்து, அதுல பெண் வயிற்றிலிருந்து வர்ற ஆடு முதல் ஆடா இருக்கும், ஃபர்ஸ்ட் பேபியா இருக்கும். அதே போல மரியாளுக்கு இயேசு எத்தனையாவது பிள்ளை? முதல் பிள்ளை. அவர் முதல் பிள்ளையா இருந்தார். ஆமே. பாருங்க, அது எல்லாமே ஒவ்வொரு அடையாளம். அப்ப பாருங்க, எல்லாமே தேவனுடைய ஒவ்வொரு காரியம். அதனாலதான் அவர் சொல்ற தலையீட்டுலதான் அவர் எடுத்தார். அதே நேரம் எகிப்துல வாதிக்கக்குள்ள தலைச்சன் பிள்ளையை தான் அவர் என்ன செஞ்சார்? அடிச்சார். தலைச்சன் பிள்ளையை தான் அவர் கத்தருக்காக பிரித்தெடுத்தார். தலைச்சன் பிள்ளையை தான் சேஷ்டபுத்திர பாவம் போய். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எதை செய்தாலும் அங்க ஒரு ரெவலேஷன், வெளிப்பாடு இருக்கு. அதே போலதான் நானும் நீங்களும் ஒரு ஆராதனையை செய்வதா இருந்தாலும், ஒரு ராபோஜனத்தை செய்வதா இருந்தாலும் அது வேதத்தின்படி இருக்கும். அவர் அப்படி செய்தா பாப்பேர், இப்படி செய்தா பாப்பேர், அதுக்கு அவருக்கு சமரசமே இல்லை. ஆமே. தேவன் எப்பயுமே தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கக்குள்ளதான் காட்சிக்கு வருது. அவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். அவருடைய ஆராதனையில அவர் அட்ஜஸ்ட் பண்றது. அவர் எந்த காரியம் அந்த வார்த்தையின்படி சரியாக யார் சுமக்கணும் அவன் தான் சுமக்கும். அப்ப பாருங்க, அதுதான் அவருடைய காரியமாயிருந்து. எதுவுமே யாரும் அதை யார் திறந்து பார்க்கணும். அங்க நாளைக்கு ஓபேத்தேம் இல்லைன்னா இப்ப அவன் சவுளுடைய நாட்கள்ல உடன்படிக்கை அங்க போயிடுச்சு. அங்க இருந்த இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்கு முன்னால இருக்கும் தாகம் உண்ட சிலைன்னு மோங்குப்புற விழுந்துச்சு. ஏன்னா இந்த உடன்படிக்கிற மகிமையை அப்ப இவங்க என்ன செய்யறான்? அந்த மகிமையை பார்க்க திறக்கிறான். திறந்தோன்னு என்ன பார்த்து இல்லாது கதை முடிஞ்சு. சும்மா பரிசுத்தமா இருந்து ஏன்னா விழப்போகுதுன்னு தொட்டவனுக்கு அடியண்டா திறந்து பார்த்தவனுக்கு எப்படி இருக்கு? இதெல்லாம் இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி. வார்த்தையை வாசிச்சாதான் தெரியும். அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அதை பார்க்கணும்னு பெட்டியை திறக்கிறாங்க. எல்லாருக்கும் மூல நோயில இருந்து எல்லா வியாதியும் வந்து என்ன செஞ்ச அடியான நிப்பல் அடி. அதோட எல்லாமே என்ன செஞ்சான்? முடிஞ்சு போச்சு. ஏன்னா தேவண்ட மகிமை அவன் பார்க்கலாம். யார் பார்க்கணும்? அவன் தான் பார்க்கும். ஆமே. ஆனா அந்த மகிமையை திரையை கிழிச்சு உங்களை பார்க்க வச்சுட்டு அப்ப பாருங்க, நீங்க எப்ப எங்க இருக்கும்? அப்ப பாருங்க, தேவன் என்ன செய்ய? திரையை தெரிஞ்சு அன்னைக்கு என்ன செய்யலாம்? உத்திரைக்குள்ள போகலாம். மகா பரிசுத்தலத்துக்கு அங்க ஒரே ஒரு ஆசாரி ஆரோன் மாத்திரம் என்ன செய்ய? அது எப்ப போகணும்? எப்ப போகணும்? வருஷத்துல ஒரு தரம். போக்குல எப்படி போகணும்? எப்படி போகணும்? ஏன்னா இந்த மாதுல அது எல்லாம் மேசிக்கும் போடுற மாதிரி எல்லாம் ஏன்னா சிலப்பழகளை எல்லாம் கட்டி அதுக்கப்புறம் என்னத்தை கட்டுவாங்க? இடுப்புல ஒரு கயிறை கட்டி தான் ஆளை அனுப்புவாங்க. ஏன்னா அவர் போற இடம் வந்து பெரிய ஏன்னா மொசாட்டுடைய ஏன்னா இந்த என்ன சொல்ற புலனாய்வு இடத்துக்கு போற மாதிரி அப்படியான ஒரு மகத்தான தேவனுடைய ஸ்தலத்துக்குள்ள போறபடினால சின்ன தவறு இருந்தாலும் ஆள் முடிஞ்சு. அப்ப ஆள் செத்து போயிட்டு செத்த வீடு நடக்குது, பொடி எடுக்க ஆம்புலன்ஸை கொண்டு வந்து தாண்டா தருவீரா தேவன்? போவே இல்லை. எப்படி எடுக்கணும்? இழுத்துதான் ஆடும். இதெல்லாம் புரியுது அவங்களுக்கு. நான் கதை சொல்லல, தேவனை எப்படி அவர் எழுதினாரோ அதுதான் ஆராதனை. ஆமே. அவர் அதுலதான் அவர் மகிமைப்படுது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம். எதையும் நீங்க மாத்தலாம், அப்படியேதான் ஆராதிக்கும். அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான்? செத்தண்டுட்டு சரி எடுக்க விட இல்லது. அவனை கட்டி செத்தா ஏதாவது தவறு நடந்தா அவனை இழுத்துதான் அவங்க எடுப்பான்.
அப்ப அவன் உயிரோடு இருக்கிறான்னு அசைவ பார்க்கதான் அவன் ஏன்னா ஆராதிக்கக்குள்ள ஒரு மணி குலுங்கும். அப்ப ஆள் இருக்கிறேன். இல்லாட்டி மீன் பிடிக்கிற பிறருக்கு தெரிய மாதிரி சுட்டி சுட்டி பார்ப்பான். ஏன்னா கொஞ்சம் சும்மா இழுத்துட்டே ஆள் உயிரோட இருக்கிறன்ற மாதிரி என்ன செய்வான், கயிறை விட்டு படிவா பிடிச்சிட்டு தான் இருப்பான். அப்ப பாருங்க தேவனுடைய காரியம் பாருங்க. அதான் வேதத்தை இதெல்லாம் வாசிச்சா ஒரு இன்ட்ரெஸ்டான காரியம். இரவும் பகலும் அவருடைய அப்ப நான் பேசக்குள்ள அப்படியே ஸ்பீடா போயிட்டு இருக்கலாம். அப்ப பாருங்க தேவனுடைய காரியம். அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆராதனை நடந்த பிறகு அது செய்யறது வார்த்தையின்படி இருக்கு. அப்ப யார் பேசினாலும் நீங்க சொல்லுங்க இல்ல பைபிளை படிச்சு பாருங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை தான் சத்தியமா இருக்கு. தேவன் நியாயம் தீக்கிற அவருடைய வார்த்தையை கொண்டு எந்த காரியமும் இல்லை. ரைட். அப்ப பாருங்க நேரம் நெருங்குது. அதை நாம சொன்னதுதான். அது பாருங்க பாருங்க நிலைக்காலில் பூசுவது வாசல் படியிலோ தரையிலோ அதை பூசக்கூடாது. ஆனால் நிலைக்கால்களில் மேற்சட்டத்தில் தான் அதை என்ன செய்யணும், பூசணும். அங்க பூசணுக்குள்ள என்ன ஜன்னல் எல்லாம் கரையான்னு அரிச்சிட்டு அதால கீழே பூசி விடுவோம்ன்றது இல்லை. அது அதுக்குதான் அவர் சொல்றது. அது எங்க பூசணுமோ என்ன செய்யணும், மேல் சட்டத்துலண்டா அது என்ன செய்யணும், மேல் சட்டத்துல தான் அது பூசணும். பாருங்க அதான் நிலைக்கால்கள் பூசுவது வாசல் படியிலோ தரையிலோ ஒருபோதும் பூசக்கூடாது. ஆனால் நிலைக்கால்களில் மேற்சட்டத்தில் பூச வேண்டும். நீங்கள் அதை கவனிப்பீர்களானால் அது பரிபூர்ணமான சிலுவையாக உள்ளது. ஓ என்ன அவர் அந்த இரத்தத்தை காணும் போது உங்களை விலகி கடந்து போவேன் என்று கூறினார். கவனிங்கள், என்ன ஒரு நாள்! ஓ பாவியான மனிதனே, பெண்ணே, பையனே அல்லது சிறு பெண்ணே, உன்னுடைய பாவமுள்ள இருதயத்துக்குள் இது ஊடுருவி செல்லட்டும். நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், அது கிறிஸ்து வருவதற்கு சற்று முன்பாக உள்ள அந்த நேரம்தான் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நேரம். இப்பொழுது அவர் சாயங்காலத்தில் அவர் கொல்லப்பட்டது என்றார். ஆட்டுக்குட்டியானது வீட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு சுடப்பட்டது. நிச்சயமாக அது ராப்போஜனத்துக்கு முன்னடையாள். பாடு வெளியில என்ன செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு சுடுறதுக்கு எங்க கொண்டுச்சு, உள்ள கொண்டு விளங்குதா? அப்ப உள்ள கொண்டு வர்றது வேளையில அது என்னத்துக்கு அடையாளம், வீட்டுக்குள்ள இந்த கொமினியனுக்கு என் ஆடானது என்ன சுட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு அடையாளம். அது ஜனங்களுக்கு ஆள்களுடைய அங்கே தகுதிக்கு தக்கதாக அது என்ன செய்யப்படும், அது பிரித்து கொடுக்கப்படும். எல்லாமே என்னதான் இருந்தது, ஒரு அடையாளம். ஏன்னா அவர் எல்லாமே ஒரு அடையாளம். அதான் திக சொல்ல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மட்டும் அது இயேசுவையே வெளிப்படுத்துறதா. ஆமேன். ஆதியாமத்திலே அவர் வாக்கு கொடுத்துட்டார், நான் வருவேன். ஆமேன். அதனாலதான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே. அப்ப பாருங்க அது என்ன நடந்தது, அப்பயே இழக்கப்படக்குள்ளே தேவன் என்ன செஞ்சிட்டா, அதை கொடுத்து. அதே மாதிரி என்ன நடந்தது, அன்னைக்கு சர்ப்பத்தின் வித்துக்கும் தேவனுடைய வித்துக்கும் என்ன அதே வண்ணமாக கல்வாரியில் அவர் என்ன செய்தார், தலையை அவன் நசுக்கி அவர் போட்டான். அதுக்கு பிற்பாடு அவனுக்கு ஒன்றுமே இல்லாத காரியம் பண்ண. அதே போலதான் இன்றைக்கு நாங்க இந்த மகிமையான ராப்போஜனத்துக்கு வரக்குள்ள நாங்க வெளிப்பாடோடு வருவோம். அது சாயங்காலத்துல செய்யப்பட வேண்டும். இந்த அப்பமானது அவருடைய சரீரத்துக்கு அடையாளம், இரத்தமானது அவர் எங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்துக்கு அடையாளம். அதாலதான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னது. அப்ப நீங்க தான் அந்த கர்த்தருடைய சரீரமாயிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களை அவருடைய வார்த்தையோடு என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். அபாத்திரம் வார்த்தைக்கு பிரமாண காரியம் என்ன செய்யக்கூடாது, உட வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எல்லாமே அந்நியனுக்கு அது சிரிப்பாயிருக்கு, அவன் அதை நகைப்பான். ஆனா நீங்க என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுதோ அதை மாத்தினாங்களா யாரா பாருங்க. மோசே செய்தத அப்படியே என்ன செய்வாங்க, காலங்காலமா செய்தாங்க. இயேசுவும் என்ன செய்தார், நடு மத்தியில வேதாமத்துல அவரும் அதே தான் செய்தார். அவர் போன பிற்பாடு பாருங்க பவுல் அதே காரியத்தை தான், ஒருவரும் ஒரு டைம்ல இருக்கு. ஆனா அவங்க எல்லாமே எழுதினது அப்படியே வேதத்தோட அங்கே மேட்சிங் ஆயினது. எல்லாமே அது பரிசுத்த ஆவியினால் எழுத. சீக்கர்சி அதை மாத்தினாரா இல்ல. அது இந்த காலத்துல ஜனங்கள் தூர இருந்து வராங்க, அது கஷ்டம், அதனால அல்லது நோயுடைய காலம் என்று அதை மாத்தினாங்களா இல்லை.
அவர் என்ன செய்யற அதே காரியத்தை, ஆனா இடரலான ஜனங்களுக்கு அவர் என்ன செய்யற சின்ன கப்ப அனுமதி. ஆனா அது தேவனுடைய சித்தமாய். நாங்க அங்கதான் நிறைய பேர் அதை பிடிப்பாங்க. ஆனா அத தேவன் எப்படி ஒருவரோ அந்த ஒரு பாத்திரத்துலதான் நாங்க என்ன செய்யணும், அது பங்குபடும். அவர் ஒரே தேவனா, அது ஒரே அப்பம். அப்ப சில அட்ஜஸ்ட்மெண்ட்ல நாங்க என்ன செய்வோம், பெரிய கூட்டமா இருந்தா, இப்ப நாங்க பெரிய கூட்டம் என்ன செய்வோம், ஒரே அப்பம் அந்த தட்டுல செய்யல, நாங்க ரெண்டு செய்யறோம். அது வேற ஒரு சந்தர்ப்பம் சூழல். ஆனா உண்மையான வெளிப்பாடோடு எதையும் நாங்க வெளிப்பாடோடு செய்யும் போதுதான் அது ஆராதனை. ஆமென். ஆனா அதை நாங்க இப்படிதான் என்று செய்வோம்னா அது பிரமாணமா போயிடும். ஆனா அதே வண்ணமாக அது இருக்கணும் என்பது தேவனுடைய காரியமா இருக்கு. அதை நாங்க முடியுமான அளவு நாங்க என்ன செய்வோம், அது ஒரு ரொட்டியாகவே அதை இருக்க நாங்க முயற்சி. அதுதான் தேவனுடைய காரியம். அதான் தீங்க சொல்றேன், எப்பயுமே தேவனுடைய வார்த்தையானது ஒன்றுமே மாறாததா இருக்கிறது. அது எழுதப்பட்ட வண்ணமாகவே அது செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமாக டைம் இருக்கிற 5 நிமிஷம். அதனால நான் அடுத்த பகுதிக்கு போகல. பாருங்க, இந்த இதை மட்டும் வாசிக்கிறேன். அப்பதான் அந்த பாயிண்ட சொன்னா, சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். இனிமேல் கவனிங்க, சபையாக அல்ல பாருங்கள், இனிமேல் அல்ல மணவாட்டி அழைக்கப்படுகிறார் பாருங்கள். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் என்ன, சபையுடன் தலைமை ஒன்று, அங்கே தலையை ஒன்று சேர்க்க இணைக்க மணவாட்டியின் கல்யாணம், மணவாளனின் அழைப்பு இதன் வழியாக வரும். அப்பொழுது மனுஷகுமாரன் இவ்விரவரையும் ஒன்றாக இணைக்க கீழே இறங்கி வருவான். அதுக்காக தான் அவர் என்னத்துக்கு இறங்கி வந்தார், அந்த வார்த்தையோடு உங்களை இணை. அதான் மறைக்கப்பட்ட அந்த வார்த்தை அவர் என்ன செய்கிறார், 7ஆம் தூதனுடைய கரங்கள் அவர் திறந்து கொடுத்தார். ஆமென். சபை வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்ப சபை எப்படியா இருக்கணும், வார்த்தையாக இருக்க வேண்டும். அவர் வார்த்தையாயிருக்கிறார். இவ்விருவரும் ஒன்றாக இணைகின்றனர். அதை செய்வதற்கு மனுஷகுமாரன் மாமிச சரீரத்தில் வெளிப்பட வேண்டும். குருவானவர் அல்ல, எனக்கு தெரியாது, நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? பாருங்கள், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து நமது மத்தியில் மாமிச சரீரத்தில் இறங்கி வந்து அவருடைய வார்த்தையை மிகவும் தத்துருவமாக்குவார். அது மணவாட்டியையும் அவரையும் ஒன்றாக இணைக்கும். அதன் பிறகு அவள் கல்யாண விருந்துக்கு வீடு செல்வாள். ஆமேன். அவள் ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டால். பாருங்கள், நாம் கல்யாண விருந்துக்கு செல்லுகிறோம், கல்யாணத்துக்கு அல்ல. கவனிங்க, கல்யாணத்துக்கு அல்ல, கல்யாண விருந்துக்கு நாங்க செல்லுகிறோம், கல்யாணத்துக்கு அல்ல. நீங்கள் பலவான்களின் மாமிசத்தை புசியுங்கள், ஏனெனில் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது. எடுத்து கொள்ளப்படுதல் என்பது கல்யாண விருந்துக்கு செல்லுதல். வார்த்தை அந்த நபருடன் இணையும் போது இருவரும் ஒன்றாகின்றனர். அப்பொழுது அது என்ன செய்கிறது, அது மனுஷகுமாரனை மறுபடியும் வெளிப்படுத்துகிறது. சபையில் உள்ள வேத சாஸ்திரத்தை அல்ல, மனுஷகுமாரனையும் வார்த்தையும் சபை ஒன்றாகி விடுகிறது. மனுஷகுமாரன் என்ன செய்தாரோ அவர் வார்த்தையாயிருக்கிறார், சபையும் அதே செய்கிறது. ஆமேன். அதுதான் காரியம். அப்ப அதுக்காக தான் தேவன் வெளிப்படுத்தல் ஒன்றிலே அவர் என்ன செய்தார், இறங்கி வந்த தேவனாயிருக்கிறார். ஆமேன். அதுதான் இன்றைக்கு வார்த்தையும் மனவாட்டியும் என்ன செய்யறது, ஒன்றாக இணைத்தது. இன்றைக்கு அதுதான் அவர் யோவான்ல சொல்றார், நான் பிதா என்னிலும் நான் அவரிலும். அது திரும்ப சொல்லுங்க. பிதா என்னிலும், சொல்லுங்க, அத வாசிங்க. எத்தனையாவது, 15, யோவான் 15. அதுதான் இந்த டைம். ரைட், வெரி குட். அது அந்த தலை துவங்கி விட்டாதான் பாரு. நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களிலும் இருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, அதுதான் அந்த காரியமா தான் நீங்க சொல்றேன், அதுதான் தேவனுடைய காரியமா இருந்தது. அப்ப பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு
செய்ய. அதான் தீர்க்க சொல்ற, அதுதான் தேவன் உங்களுக்குள்ள வர்ற பரிசுத்தாவின் அடையாளம். அப்ப பரிசுத்தாவி வந்தா அது நீங்க கேட்கப்படுறது அப்படியே என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அதனால நேரம் நெருங்குறபடினால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த மகிமையான இந்த காரியங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஸ்தாபனங்கள்ல இந்த மெசேஜ்ல தவறான காரியத்துல இருக்கிறவங்களை இழுத்துவாங்க, அலைங்க. ஏனண்டா நீங்க இதை செய்யாம நீங்க இதுக்கு தகுதியாக மாறி, ஏண்டா அதுதான் வேதம். நீங்க வாசிச்சு பார்க்கலாம், ஆதியாகமம் 14 அதை தான் சொல்லுது. எபிரேயர் எத்தனை 7 நினைக்கிறேன், 7 என்ன செய்யப்படுது, அதை தான் சொல்லுது. அந்த மெல்கிதேசை பற்றி பேசு, இது எல்லாமே அதை தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான ராப்போஜை. ஏன்னா நாங்க தேவன் எங்களுக்கு கொடுத்த தாளந்தை வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு ஆத்துமாவை நாங்க கொண்டு போகாம இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அவருக்காக நாங்க ஏதாவது செய்திருப்போம், ஒரு ஆத்துமாவது அவருடைய ராஜ்யம். அப்ப ஒரு மனிதனையாவது நாங்க என்ன செய்யணும், மீட்கணும். ஏன்னா இந்த காலத்துல உங்களால செய்யல, ஆனா பரிசுத்தாவியை பெற்றாதான் அந்த வாஞ்சவர், அது ஆர்வம்பர். அதை நீங்க என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. நீங்க நேசிக்கிற வேளையில அவர் தானாகவே உங்களுக்குள்ள வரும். அது வந்தாதான் உங்களுக்கு பயம் வர. அதனாலதான் சீசர் பேர்கிட்ட சொன்ன, நான் இது முதல் உன்னை யாரை பிடிக்கிறவனா மாத்துறேன், மனுஷனை பிடிக்கிறவன். அப்ப அவரை ஆடமாட பிடிக்கோ வேற பிடிக்க அனுப்பல. அவர் என்ன சொல்ல, இது முதல் நான் மனுஷர்களை பிடிக்கிறவங்களா நான் என்ன செய்வேன் உங்களை. நாம அதே போலதான் இன்றைக்கு அதே வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு. அப்ப நீங்களும் என்ன செய்யணும், மனுஷர்களை பிடிக்கிறவங்களாக நீங்க என்ன செய்யணும், தேவனுடைய காரியத்துல வார்த்தை உங்களுக்குள்ள வந்தோன்னு நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி, பிழையான பாரம்பரியம் வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லக்குள்ளதான் அவங்களுக்கு புரியும். நீங்க எடுத்து இன்றைக்கு செய்தி பிடிச்சா அவங்களுக்கு வடிவா சொல்லும். அப்ப பிடிக்கக்குள்ளதான் தேவனுடைய காரியத்துல நீங்க வருவீங்க. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும், அது விட்டு, ஒரு மனிதனுக்கு 2 தரம் புத்தி சொல்லு, அதனால விட்டு விலகு. அவங்க அப்படி மாறுவாங்க, யுத்தம் பண்றாங்கன்னு அது தேவனுடைய வித்தல். நீங்க 2-3 தரம் நீங்க சொல்லுங்க. அதனாலதான் யாக்கோபு சொல்றான், ஏன்னா உங்களோட அப்பா பிள்ளைகிட்ட அப்பாவை பெட்டி பிள்ளைகிட்ட சொல்றேன், அப்பாவுக்குள்ள முறைச்சு தெரியுறேன். நேற்று முந்தநாத்து பார்த்த மாதிரி உங்களோட அப்பாட இல்லை, ஏன்னா முகமெல்லாம் வீங்கி இருக்குது, என்னை பார்த்தாலே ஆள் முறைக்கிறேன், ஏன்னா பார்த்து போறேன். இவன் என்ன செய்யறான், பிள்ளைகிட்ட சொல்றான். ஏன் இவன் செஞ்சது அவன் பார்க்குற, என்னடா என்ன விட இவன் இப்போ வந்தவன், நாடோடியா வந்தவன், ஏன்னா இப்ப சஞ்சேரியா வந்தவன், என்னை விட ஆடு எல்லாமே பெரிய. வாசிச்சு 40ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், ஆதியாகமம் 40 சொச்சம் வேணாம். அப்ப பாருங்க, அப்படியாக அவன் காரியங்களை சொல்றான். அப்ப அதனால அவன் சொல்றான், வா நாங்க வீட்டை விட்டு போவோம் என்று சொன்னோன்னா, அதுல ஒருத்தி என்ன செய்ய, ஓடிப்போய் அப்படியே சும்மா போவோம், அதுலயே ஒன்றை எடுத்துட்டு போவோம்ன்ட்டு என்ன செய்யறான். அப்படியெல்லாம் இருக்கு. அதே மாதிரி காரியங்கள் சில பேர் முகம் மாறும், ஏன்னா பார்த்தோன்னு முறைப்பாங்க, அப்படியெல்லாம் நடக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும், அவங்கள யாக்கோபு பார்த்தா இனி சரியார். அவன் சொல்லிட்டான், பிள்ளைகிட்ட சொல்றான், உங்களோட அப்பா என்ன பாக்குறேன், அது நேற்று முந்தநாத்து பார்த்த மாதிரி மூஞ்சி இல்லை, ஏன்னா அவரை முகம் எல்லாம் கொஞ்சம் விகாரமாகி முழுசு. ஏன்னா அவருக்கு பொறாம இவன் காரியங்கள்ல வித்தியாசமாக தேவன் இவனை ஆசீர்வதிச்சு இவனை வழி நடத்துறாருன்றோட. அப்ப அதே வண்ணமாக நீங்க சில பேருக்கு காரியங்களை சொல்லக்குள்ள அது வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும், தேவனோட காரியத்திலிருந்து விலகி தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போகும்போது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நேரம் நெருங்கி விட்டது. அதனால நாங்க ஒரு பாடலை பாடுற வேளையில நீங்க தேவனுக்குள்ளால அறிக்கைகள் இருக்குமானால் கூறுங்கள். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் வேதத்தை வாசித்து மீதியான பகுதிக்கு நாங்கள் கடந்து செல்வோம். ஆமென். நீங்க ஆயத்தப்படுறதுக்காக ஒரு சிறு பாடலை அவர் பாடுவார். அதாவது சாட்சி என்ற மீனிங், தேவனுடைய வார்த்தையில உங்களோடு ஏதாவது பேசி தவறாக காரியங்கள்ல இருந்தா நீங்க சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு நாங்கள் கடந்து செல்ல போறோம்.